வணக்கம். நம்ம வேடசுந்தர் தொகுதியில் இருக்கிற புதுக்கோட்டை ஊராட்சி இருக்கிற முதலியார்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை உள்ள கார இது பில்டிங்கில் ஒரு இது இருக்குது, ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் இருக்குது. இந்த பக்கம் ஓட்டு பில்டிங் இருக்குது. இந்த கார பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துல சீலிங் போட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேற்கூரை இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் யாருமே மாணவர்கள் உட்கார முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதனுடைய மேற்கூரை அடிக்கடி இடிஞ்சு விழுந்துருது தான். இதை கட்டி சில வருடங்கள் தான் ஆகும். ஆனால் அடிக்கடி தேர்தல் வரும்போதெல்லாம் ஏதாவது பூசி மொழிகி அப்படி தான் ஒரு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் மேற்கூரை விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே நம்பி மாணவர்களை உட்கார வச்சு படிக்க கூட முடியாத நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஓடு பரவாயில்ல, அது தாங்குது ஓரளவுக்கு. மக்கள் இங்க மாணவர்கள் உட்கார்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தா ஒரு கழிவறை வசதி, சரியான முறையான கழிப்பறை கிடையாது, அதுக்கு சரியான தூய்மை கிடையாது. சத்துணவுங்கிறது எந்த மாதிரியான இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட 2026 இருக்கோம். நம்ம இப்ப ஏசி வகுப்பறைகள் வந்துருச்சு, குளிரூட்டப்பட்ட அறை வந்துருச்சு, டிஜிட்டல் போர்டு வந்துருச்சு, மாணவர்களுக்கு தேவையான பல வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, பல டெக்னாலஜிஸ் வந்துருக்கு. மாணவர்கள் பிராக்டிக்கலா என்னென்ன பள்ளிக்கூடத்துல என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னா அந்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற மாணவர்களை அழைச்சிட்டு போறதுக்கு அங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரியான ஏற்பாடுகள், அந்த கட்டமைப்புகள்ங்கிறது வேற. ஒரு தனியார் முதலாளி கொடுக்கக்கூடிய கட்டமைப்பையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளையும் ஏன் ஒரு அரசாங்கம் 8 கோடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசாங்கத்தால, இவ்வளவு நிதி வச்சுட்டு இருக்க ஒரு அரசாங்கத்தால ஏன் செய்ய முடியல? அப்ப இந்த கேள்வியை தான் நாங்க எழுப்புறோம். இன்னும் பள்ளிக்கூடம் தரமா இல்ல, போற இடமெல்லாம் டாஸ்மாக் தரமா இருக்கு, குடிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் வசதி இருக்கு, ஆனா படிக்கிறதுக்கு நல்ல முறையில் வசதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க இடத்துல முன்வைக்கிறோம். நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா எந்த இலவசங்களையும் நாங்கள் வழங்க மாட்டோம். சேலை வேட்டி தர்றது, மிக்சி கிரைண்டர் தர்றது, இந்த மாதிரி எந்த இலவசங்களையும் நாங்க தரமாட்டோம். பள்ளிக்கூடம் முன்னாடி இருந்து நான் சொல்றேன், நானும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து படிச்ச மாணவன் தான். நான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றேன், சத்தியமா நாங்க தரமான, உயர்தரமான, இலவசமான கல்வியை நாங்க தருவோம். வெளிநாட்டில் எப்படி இருக்குதோ ஒரு நட்சத்திர விடுதியை போல பள்ளிக்கூடங்களை மாற்றி, பிள்ளைகள் என்பவன் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள்னு சொல்லி அவங்களை தரமாக, அவங்களை அறிவை ஊட்டி வளர்க்க வேண்டியது என்பது நாம் தமிழர் கட்சியின் கடமை. நன்றி. நாம் தமிழர்.